இது தம்பியோட ஃபோட்டோ. பேப்பரில் என்ன மேட்டர் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் எழுதியிருக்கேன். ஓகே, ஒரு டைம் படித்து பார்த்துக்குங்க. அன்புள்ள தம்பி பாஸ்கருக்கு அண்ணன் நெட்னி சொல்லுவது, உன் பாசமிகு அத்தைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருப்பதால். என்ன சார், உங்க அத்தைக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஆமாம் ரவி, எனக்கு அவன் மேலே பாசம் அதிகம், அவனுக்கு அத்தை மேலே பாசம் அதிகம். அதனால தான் அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கொடுத்தா அதை பார்த்துட்டு உடனே கிளம்பி வருவான். சரிங்க சார், உங்க தம்பி போட்டோவை போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த மேட்டரை போட்டுறேன் சார். அப்போ நான் கிளம்புறேன் சார். ஓகே ரவி, இந்த மேட்டர் நாளைக்கே பேப்பரில் வரணும். அப்படியா? 4 மணிக்குள்ள கொடுத்துட்டா இந்த மேட்டர் நாளைக்கே வந்துடும் சார். அப்போ நான் கிளம்புறேன் சார். ஓகே ரவி, ரொம்ப தேங்க்ஸ். வரேன் சார். வரேன் சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம், நம்மளே பேப்பரில் கொடுத்து தான் தேட வேண்டியதாக இருக்குது. கவலைப்படாதீங்க சார், எல்லா ஸ்டேஷன்லையும் தம்பி போட்டோ கொடுத்து தேட சொல்லியிருக்கேன். நம்ம ஆளுங்க சீரியஸாக தேடிட்டு இருக்காங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பாப்பா விக்னேஷ், உட்காரு. பாஸ்கரை பற்றி பேப்பரில் கொடுத்த பப்ளிசிட்டிக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. பாஸ்கர் நிச்சயமா திரும்பி வருவான். திரும்பி வந்தா பத்தாது, திரும்பி வரணும். அப்பதான் நமக்கு நிம்மதி. இந்தா. என்னத்த? பொண்ணோட ஜாதகம், போட்டோ எல்லாம் தரகர் கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த போட்டோல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு. ஒரு 2-3 பொண்ணை பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? பண்ணிக்கோ. வேணாத்தே, நான் தான் முன்னாடியே சொன்னாலே எப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு. அதனால எதையும் காட்டாதீங்க, வேணாம். போட்டோவை பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. வேணாம் வேணாம், ஒரு தடவை பாரு. வேணாம், விடுங்க. ஓ சாரி தே. இந்த பொண்ணை ஓகே சொல்லிடவா? நானும் ஓகே சொல்லவே இல்லையே. அதான் போட்டோவை கையில எடுத்துட்டியே. கீழே விழுந்துருச்சுன்னு எடுத்தேன். கீழே விழுந்த மற்ற போட்டோ எல்லாம் எடுக்கலையே. போட்டோ விழுந்துச்சோ இல்லையோ, நீ விழுந்துட்ட. அத்தை. சரி சரி, தரகரை வர சொல்றேன், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நந்தினிமா, வேற ஏதாவது நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம்ல? ஏமா, நான் வீட்ல தானே இருக்கேன். மாப்பிள்ளை வீட்ல இருந்து உன்னை பார்க்க வராங்கன்னு சொன்னேன்ல. எனக்கு தான் இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன்லம்மா. மாப்பிள்ளையோட அத்தை என்கிட்ட போன்ல பேசினாங்க. ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. தானா வர்ற சம்பந்தத்தை ஏமா வேண்டான்னு சொல்லணும்? அம்மா, கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலைமையில நான் இப்ப இல்லம்மா. அதாவது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நான் தனியால நின்று போராட முடியும்? சந்தியா கூட எவ்வளவு நாளைக்கு தான் நமக்கு உதவ முடியும் சொல்லு? இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா. நான் ஒரு வேலைக்கு போய் கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறேன். உன் எதிர்காலத்துக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. என்னை கடவுள் பாத்துக்குவாரு. நீ உன் வாழ்க்கைய பாருமா. அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன்.
வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வரமா போகுமா போகுமா வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. சரிங்கம்மா. இதுதான் எங்க வீடு. உங்க அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல. எல்லாம் தெரிஞ்சுதாம்மா வந்திருக்கோம். நல்ல மனசு இருந்தா அது போதும். விக்னேஷையும் அவன் தம்பி பாஸ்கரையும் சின்ன வயசுல இருந்தே நான் தாம்மா வளர்த்தேன். விக்னேஷ் கடைசி வரைக்கும் உங்க பொண்ணை நல்லா பாத்துக்குவான். எனக்கு ஒரே பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு விருப்பம் இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை வேலைக்கு அனுப்பலாம். அத கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் முடிவு பண்ணட்டும். இப்ப என் மருமகளை பார்க்கணும். பார்க்கலாமா? அவ இப்பதான் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்தா. ட்ரெஸ் மாற்ற சொன்னேன், இருங்க கூப்பிடுறேன். அதெல்லாம் வேண்டாமா. இப்ப எப்படி இருக்காளோ அப்படியே இருக்கட்டும். இத கூப்பிடுறேன். நந்தினி, நந்தினி. வேண்டாம், அவ அங்கேயே இருக்கட்டும். நான் போய் பார்க்கறேன். வாங்க. நந்தினி, இவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா. நல்லா இருமா, நல்லா இரு. என்னம்மா படிச்சிருக்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். உங்க மகளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹோம்லியா இருக்கா. இப்படி ஒரு மருமகளை தான் நான் எதிர்பார்த்தேன். நந்தினி, இப்பவே எங்க வீட்டுக்கு வந்துடுறியா? நான் கூட்டிட்டு போறேன். என் குடும்பத்தை பத்தி தரகர் எல்லாத்தையும் சொன்னாரு. என் பொண்ணுக்கு நான் நிறைய செய்யணும்னு ஆசை. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா? வாழ போறது அவங்க 2 பேரும். இதுல நம்ம எதுக்கு வியாபாரம் பேசிக்கிட்டு? உங்க வீட்டு மகாலட்சுமிய எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அது போதும். விக்னேஷ இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேன். சும்மா சம்பிரதாயத்துக்காக தான். எனக்கு பிடிச்ச அவனுக்கு பிடிச்ச மாதிரி. சரிம்மா, நான் கிளம்புறேன். உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல நாளா பார்த்து விக்னேஷ் அழைச்சிட்டு வரேன். சரி, வரேங்க. வாங்க. வரமா, வாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா முடிச்சிடலாம். சரி. வரேன். நந்தினி, நீ ரொம்ப கொடுத்து வச்சோமா. கடவுளா பார்த்துதான் அவங்கள இங்க அனுப்பி வச்சிருக்காரு. நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது வீண் போலமா. கடவுளை என்னை கைவிடல. Please take your seat. தேங்க்யூ சார். விக்னேஷ், உங்க தம்பி விஷயமா ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஒன்றும் தெரியல சார். பத்திரிகையில் கூட விளம்பரம் கொடுத்து பார்த்தேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நாளாக எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு சார். டோன்ட் வரி விக்னேஷ். ஏற்கனவே உங்க தம்பி காணாம போன விஷயத்துல அபிஷியலா எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அந்த நம்பரை கோட் பண்ணி டிவி ஸ்டேஷன்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோம்னா உங்க தம்பியோட போட்டோ டெலிகாஸ்ட் ஆகும். அதே மாதிரி பத்திரிகைகள் கொடுத்தோம்னா இந்த செய்தி தமிழ்நாடு மட்டும் இல்லாம எல்லா இடத்துக்கும் தெரியும். உங்க தம்பியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ சார். விக்னேஷ், நானே இந்த கேஸ்ல பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஏசி டிசி இவங்களுக்கெல்லாம் சொல்லி ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி உங்க தம்பியை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓ டேய், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டிஸ்கோத்து அது இதுன்னு சுத்திட்டு உடம்புக்கு எடுத்துக்காத, புரியுதா? சரிடா சரிடா, நான் அவர்கிட்ட பேசுறேன். நீ அடுத்த வாரம் கண்டிப்பா இங்க வர வழியை பாரு, சரியா?
சரி சொல்றேன். சிங்கப்பூர்ல இருந்து என் தம்பி பேசினான். என்னவா அவனுக்கு? அடுத்த வாரம் சிங்கப்பூர்ல இருந்து வரானா. அவன் எதுக்கு இங்க வரணும்? அவனுக்கு தான் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்துருக்கமே. அதை விட்டுட்டு இங்க மறுபடியும் வந்து யாருக்காவது தொல்லை கொடுக்க போறானா? ஏன் அவன் இங்க வரக்கூடாதா? கூட பிறந்த அக்கா ஒருத்தி இங்க இருக்க, என்ன பார்க்கணும்னு ஆசை இருக்க கூடாதா என்ன? இருக்கும். அவனால சில பிரச்சனைகள் வந்தது, அதனால தானே அவன் சிங்கப்பூர்லயே செட்டில் ஆகட்டும்னு அங்கேயே விட்டு வச்சோம். அவன் வயசு அப்படி. இப்பதான் அவன் ரொம்ப பொறுப்பா இருக்கானே. மாசம் மாசம் பிசினஸ் ரிப்போர்ட்டை கரெக்டா அமைச்சிடறான். சரி வரட்டும், கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டுமே. ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, என் தம்பி நம்ம பிள்ளை கார்த்திக்கு சிங்கப்பூர்ல பெரிய இடத்துல பொண்ணு பார்த்திருக்கானா. அவங்களுக்கு சிங்கப்பூர்ல மட்டும் 5 ரெஸ்டாரண்ட் இருக்கான். ஹாங்காங்ல 7 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்கான். அவ்வளோ சொத்துக்கும் ஒரே வாரிசு அந்த பொண்ணு மட்டும்தானா. நம்ம பையனை பத்தி என் தம்பி சொல்லியிருக்கான். அவங்களுக்கு முழு திருப்தியா. நம்ம சம்மதம் சொன்னா இங்க வந்து பிள்ளைய பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க இவ்ளோ பெரிய இடத்தை பத்தி சொல்லிட்டு இருக்க, நீங்க ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? ராஜேஸ்வரி, நீ கார்த்திக்கு பெரிய இடமா அமையணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் கார்த்திகை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணாகணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்ட பொண்ணுன்னா அப்படி எந்த பொண்ணுங்க இருக்கா? இருப்பா, எங்கேயாவது பிறந்திருப்பா, கிடைப்பா. நம்ம அந்தஸ்தை விட்டு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே இறங்க கூடாது. நம்ம வீட்டுல வேலை செய்யற பொண்ணுங்க கூட தான் அவனை பத்தி புரிஞ்சு வச்சிட்டு இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு என் பிள்ளைய கட்டி வைக்க முடியுமா? அமைதியான வாழ்க்கைக்கு அந்தஸ்து முக்கியம் இல்ல ராஜேஸ்வரி. நமக்கு தான் ஏகப்பட்ட சொத்து இருக்கே. அதுக்கு மேல சொத்து உள்ள பொண்ணை நாம ஏன் தேடணும்? கார்த்திக்கு தான் தகுதி கீழே இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? யாராவது கஷ்டம்னு வந்தா காசு பணம் கொடுத்து உதவுங்க, அதுல தப்பே இல்ல. அதை விட்டுட்டு நான் உன்னை இந்த வீட்டு மருமகள் ஆக்குறேன், ராணி ஆக்குறேன், இளவரசி ஆக்குறேன்னு அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவும் மாட்டேன். என் மருமக எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். எல்லா பொண்களையும் ஒரே மாதிரி எடை போடாத. ஏன் உன்னையே எடுத்துக்க, நீயும் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு தானே. என்னை விட்டு ஓடியா போயிட்ட, என்னையும் இந்த குடும்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா வாழ்க்கை நடத்தலையா? ராஜேஸ்வரி, எனக்கு ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ண தெரிஞ்சுது, அதனாலதான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன். அவன் நம்ம கார்த்திக், அவன் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணான், காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். ஆனா அந்த பொண்ணு இந்த சொத்தெல்லாம் தனக்கே வரும்னு ஆசைப்பட்டா. கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே கார்த்திக் அம்போன்னு கையை விட்டுட்டு ஓடி போயிட்டா. இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய இடத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் துடியா துடிக்கிறேன். ராஜேஸ்வரி, கார்த்திக்கு எப்பேற்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். இத பாரு, அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிடு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பாவம் கார்த்திக் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். என்ன பண்றது, கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். ஆமா, சந்தியாவை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். என் உயிரே போனாலும் அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா வரவிட மாட்டேன். அத வந்துட்டேன். வா விக்னேஷ், நீ மத்தியானமே சாப்பாட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்த்த. போலீஸ்காரனுக்கு எதிர்த்த நேரம் காலம்லாம் இப்போ நீங்கள் எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கே தாலி கட்டுற நேரத்தில் கூட எங்கேயாச்சும் பிரச்சனை ஃபோன் வந்தா நான் போய் தான் ஆகணும். ஏண்டா, ஊர்லயே நீ ஒருத்தன் தான் போலீஸ்காரனா? எல்லா வேலையும் நீ தான் செய்யணுமா? அத்தை, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான பொறுப்பு வந்திருக்கு. என்னடா அது? பாஸ்கர் விஷயமா நேற்று கமிஷனரை பார்க்க போயிருந்தேன். பாஸ்கரை தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பை கமிஷனர் எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவன் கையில இருக்கிற காசு தீந்து போனா தன்னால வருவான். அவனுக்கு நம்மளை விட்டா வேற யாருப்பா இருக்காங்க? ஏன் அவனும் நல்லா தானே சம்பாதிக்கிறான். அவன் கேரக்டர் சரியில்லையே. அவன் எங்க போனா, என்ன வேலை பார்த்தா, எதுவுமே நமக்கு தெரியலையே. நல்லா வெள்ளைக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணுவான், போவான், வருவான், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அவன் ஃபீல்டு அப்படித்த, அதுவும் சின்ன வயசு வேற. அவன் வயசு பசங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நீ அப்படி இல்லப்பா. நீ எவ்வளவு பொறுப்போட வளர்ந்துருக்க. உன்னை பத்தி நான் எப்பவுமே கவலைப்பட்டதில்லை. ஆனா பாஸ்கர் அப்படி இல்லை. தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு
அவனுக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். தப்பு என் மேலேயே இருக்கு. அவன் ஏன் இப்படி வளர்ந்தான்னு எனக்கு தெரியலடா. கவலைப்படாதீங்க அத்தை. அவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவன் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து உங்க முன்னாடி நான் பாட்டுறேன். விக்னேஷ், உன் கல்யாணத்துக்கு முன்னாலேயாவது அவனை தேடி கண்டுபிடிச்சிடுற. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணிக்குவேன். அப்புறம் நான் பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப நல்லவளா இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க அம்மா கூட ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கடா. ஒரு தடவை தான் போய் பொண்ணை பார்த்துருக்கீங்க, அதுக்குள்ள அப்படி நல்ல பொண்ணுன்னு சொல்றீங்க. உனக்கு போலீஸ் புத்தி எப்பவும் சந்தேகத்திலேயே இருக்கும். நான் அப்படி இருக்க முடியுமா சொல்லு? சரி அத்தை, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். பொண்ணை பார்க்க உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளைக்கே போய் பார்த்துட்டு வந்துரு. நீங்க பார்த்தா போதும் அத்தை, நான் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. அது எப்படிடா? அதான் போட்டோல பார்த்துட்டேன்ல அத்தை. போட்டோ பார்த்து உனக்கு அவளை பிடிச்சு போச்சு, அவளுக்கு உன்னை நேர்ல பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? சரி, உங்க திருப்திக்காக போய் நான் பார்த்துட்டு வரேன். ஏய், பொண்ணு பார்க்க போகும்போது இந்த மாதிரி யூனிஃபார்மோட போகாத, அவ பயந்துட போறா. தப்பு பண்ணவங்க தான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா பயப்படணும். வேற நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு போயேன்டா. முதல்ல அந்த பொண்ணை பார்க்க போற, அவளுக்கு உன்னை பிடிக்க வேண்டாமா? சரி, நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு போறேன், போதுமா? அத கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்லேன்டா. சரி அத்தை, உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கிற மாதிரி நல்லபடியா நடந்துக்கிறேன், போதுமா? கார்த்திக்கு எப்பேற்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். இதை பாரு, அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிடு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ம்? அம்மா, ஐயா இருக்காருங்களா? ஐயா ஃபேக்டரிக்கு போயிருக்காரு. காமினி எங்க? இன்னைக்கெல்லாம் இந்த பக்கமே வரல. அவங்க அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு சொல்லிட்டு போயிருக்காமா. 2 நாளைக்கு முன்னாடி கூட அவங்க அப்பா வந்துட்டு போனார் போல இருக்கு. ஆமாம்மா, சொன்னா. காமினி வேற ஏதாவது சொன்னாளா? ஒன்றும் சொல்லியம்மா. ஏம்மா? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். மௌலி, நாளைக்கு என் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 50,000 ரூபாய் ட்ராப் பண்ணி கொடு. உங்க அக்கௌண்ட்ல இருந்து இப்ப பணம் எதுவும் எடுக்க முடியாதேம்மா. ஏன், என் அக்கௌண்ட்ல தான் நிறைய பணம் இருக்கே. பணம்லாம் இருக்குமா? இது வரைக்கும் செலவு பண்ணதுக்கெல்லாம் எந்த டீட்டெயில்ஸும் இல்லாதனால அதிலிருந்து நீங்க பணம் எதுவும் எடுக்க முடியாது. அது என் பர்சனல் அக்கவுண்ட். அதுல இருந்து பணம் எடுக்க எனக்கு உரிமை இருக்கு. பணத்தை எடுக்க கூடாதுன்னு யார் ரூல்ஸ் போட்டா? சந்தியா தான். சந்தியா படிச்ச பொண்ணு, அதனால அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சந்தியாவே பார்க்கட்டும்னு நம்ம ஐயாவே சொல்லிட்டாருமா. ஓ, இதெல்லாம் சந்தியாவோட வேலை தானா? சரி, இப்ப எனக்கு பணம் வேணும்னா நான் யார்கிட்ட போய் கேக்குறது? நீங்க சந்தியா கிட்ட கேளுங்கம்மா, அவ கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துருவா. என்னது? சந்தியா கிட்ட நான் போய் கேக்குறதா? அம்மா, ஐயா வந்தா நான் வந்து கேட்டுட்டு போனேன்னு சொல்லிருங்கம்மா. நான் வரேன். அம்மா, அம்மா, என்னம்மா யோசிக்கிற? ஒன்னும் இல்லப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா.